சரின்னா நீங்களே ஒரு தடவை ரைட் பண்ணிட்டு அந்த பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே மாதாஜி. சரி, ரெக்கார்டிங் வந்து கல்பனா மாதாஜி பண்ணிட்டு இருக்காங்க. டன். ஓகே ஓகே ஹரே கிருஷ்ணா. சரி மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்னைக்கு ஜெகநாத் அஷ்டகம்ல வந்து தேர்ட் ஸ்டான்ஸா பார்க்க போறோம். ரேணுகா மாதாஜி வாசிக்கிறேன் மாதாஜி. அதோட டிரான்ஸ்லேஷன் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்கலாம். வாசிக்கிறீங்களா மாதாஜி? வாசிக்கிறேன் மாதாஜி. மகா சமுத்திரத்தின் கரையில் பொன்னினால் ஒளிரும் நிலாச்சல மலை சிகரத்தில் அமைந்துள்ள தமது திவ்ய மாளிகையில் அவர் வாசம் செய்கிறார். தம் சகோதரரான பலராமனுடன் தங்கை சுபத்திரையுடனும் நடுவில் அமர்ந்து எல்லா தேவர்களுக்கும் சேவை செய்யும் அரிய வாய்ப்பை அருளுகிறார். அத்தகைய ஸ்ரீ ஜெகநாத சுவாமியே எப்போதும் என் கண்களின் தரிசன பொருளாக இருக்கட்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேர்ட் ஸ்டான்ஸா நான் ஜஸ்ட் ஒரே ஒரு பாடிட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸுக்கு போயிடலாம். ஓகே, ரொம்ப நன்றி. மகாபோதிஸ்திரே கனக ருச்சிரே நீலாஷேகாரே वसन् प्रसादान्त सह जबलभद्रेण बलिना सुभद्रा मध्यस्था सकलसुरसेवा वसरादो जगन्नाथ स्वामी नायकपथगामी भावातु मे जगन्नाथ स्वामी नयना पथगामी भावातु मे. हरि बोल. हरे कृष्णा. तो நம்ம இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா மாதாஜி இன்னைக்கு பகவத்கீதா 6வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம் பார்க்க போறோம். हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரி போல். சுகுணா மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் மாதாஜி. சுகுணா மாதாஜி, சாந்தி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஹரி போல். सर्वभूतस्थितं यो मां 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 भजत्येकत्वमास्थितः 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 सर्वथा वर्तमानोऽपि सर्वथा वर्तमानोऽपि सर्वथा वर्तमानोऽपि स योगी मयि वर्तते स योगी मयि वर्तते स योगी मयि वर्तते सर्वभूतस्थितं यो मां भजत्येकत्वमास्थितः
सर्वथा वर्तमानोऽपि सर्वदा वर्तमानोऽपि स योगी मयि वर्तते। स योगी मयि वर्तते. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. சுகுணா மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. பூத 31 सर्वभूतस्थितं यो मां भजत्येकस्त्वम् आस्थितः सर्वथा वर्तमानोऽपि स योगी. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. இல்ல மாதாஜிக்கு சிக்னல் கட் ஆயிடுச்சு. பட் தேங்க்யூ சுகுணா மாதாஜி, தேங்க்யூ சாந்தி மாதாஜி, ரொம்ப தெளிவா வாசிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே மாதாஜி. हरे எல்லாரும் कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्ण माता ஹரே जी। கிருஷ்ண மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லா வைஷ்ணவர்களுக்கும் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் மங்களாச்சரணம் சொல்லிக்கலாம். ஓம் அஜ்ஞானந்தி மிராந்தஸ்ய ஞானம் சனச்சலாக்கயா சக்ஷுன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நமோ ஓம் விஷ்ணு கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதே பாக்ஷத்யதே சதாரிணே. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा शिवाशादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. இன்னைக்கு ஸ்லோகம் வந்து ஆறாவது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். ஓகேவா, பார்க்க போறோம். சர்வபூதஸ்திதம் யோ மாம் भजत्येकत्वम् आस्थितः सर्वदा वर्तमानोऽपि स यो हि मयि वर्तते. ஸோ யாராவது மொழிபெயர்ப்பு படிங்களா? படிக்கிறேன் மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பரமாத்மாவின் தொண்டில் ஈடுபடும் அத்தகு யோகி நானும் பரமாத்மாவும் ஒருவரே என்பதை அறிந்து எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் என்னில் நிலைக்கிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ இன்னையோட ஸ்லோகத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, நேத்துக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கடந்த 2 ஸ்லோகங்களாகவே என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து எல்லாரோட ஹிருதயத்திலையும் பரமாத்மா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்குவமான ஒரு யோகியோட பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அவரு எப்படி பகவான் பரமாத்மா வந்து எல்லா இடத்துலயும் வியாபித்திருப்பாரு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களோட பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு. சோ இன்னையோட ஸ்லோகம் நாளையோட ஸ்லோகமும் அதான் சொல்ல போகுது. இதுல என்ன சொல்ல வராங்க, அப்படிப்பட்ட ஒரு யோகியோட செயல் எப்படி இருக்கும். சோ அவனுக்கு தெரியுது இல்லையா, பரமாத்மாவோட பொசிஷன் தெரியுது, சோ பகவானோட பொசிஷன் தெரியுது. சோ அப்ப அவனோட செயல் எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போறோம். லைன் பை லைனா பார்க்கலாம். சர்வபூத ஸ்திதம் யோ மாம் அப்படின்னு சொல்ல, மாம் அப்படின்னு சொல்றது இங்க யார சொல்லுவாங்கன்னா பகவானை வந்து சொல்லுவாரு. யோ அப்படின்னு சொன்னா யார் ஒருத்தங்க, சர்வபூத ஸ்திதம் எல்லாரோட ஹிருதயத்திலையும் நான் பகவான் இருப்பதை வந்து யார் ஒருத்தங்க உணர்கிறாங்களோ அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, சோ இதுக்கு எல்லாரோட ஹிருதயத்திலையும் பகவான் இருக்கத அதை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய கதைகள் பார்த்திருக்கோம். பாகவதம் ஏகப்பட்ட கதைகள் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ ஈஸியா எடுக்கணும்னா துருவனோட ஸ்டோரி கூட எடுத்துக்கலாம். துருவன் வந்து காட்டுக்கு போய் மெடிடேட் பண்ணும்போது துருவனோட ஹிருதயத்துல வந்து பகவான் வந்து பிரத்யக்ஷம் ஆகாரு. ஆனா திடீர்னு என்ன பண்ணுகிறாரு, மறைஞ்சோன்னா அவனோட தவம் வந்து கலைஞ்சு போயிருது. கரெக்டா கலைஞ்சு அப்படியே ஷாக்காயி அவன் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்லயும் பகவான் இருக்காரு. ஓகே, இதை நம்ம கடந்த ஸ்லோகங்கள்ல இருந்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ பகவான் வந்து எல்லாரோட ஹிருதயத்திலையும் அந்தர் பகீர் அப்படின்னு சொல்ல உள்ளேயும் இருக்காரு வெளியிலையும் இருக்காரு. ஓகே, இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ வந்து இன்னும் ஒரு பிரம்ம சமிதையில வந்து பிரம்மார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனைன அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு பக்குவமான யோகி இதை எப்படி பார்ப்பான் அப்படின்னா, எல்லாரோட ஹிருதயத்திலையும் பகவான் இருக்காரு, பரமாத்மா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்ப்பான். அப்படின்னா எப்படி வந்து ஒரு கண்ணை போட்டா எவ்வளவு அழகா இருக்கும் கண்ணு, கரெக்டா இல்லையா, பளிச்சுன்னு தெரியும். சோ அதே போல அந்த பிரேமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்பு, அப்படி பியூர் லவ், அப்படி அந்த ஒரு கண்ணோட்டத்துல வந்து நம்ம பார்க்கணும்.
பார்க்கும்போது நம்ம பகவான் வந்து எல்லாரோட ஹிருதயத்திலையும் அவர் வந்து அந்த உட்கார்ந்து இருக்கதை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு, நம்மளோட ஹிருதயத்துல இருக்கவரா இருக்கட்டும், டெம்பிள்ல இருக்க பகவானா இருக்கட்டும், வைகுண்டத்துல இருக்கிற எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. ரெண்டாவது லைன் பஜதி ஏகத்துவம் அஸ்திதக அப்படின்னு சொல்லிட்டு, சோ இப்படி ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவும் பகவானும் ஏகத்துவம்னா ஒண்ணு. ஓகே, ஒண்ணு அப்படின்னு சொல்லாங்க. இப்படி ஹிருதயத்துல இருக்க பரமாத்மாவும் பகவானும் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஒருத்தங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவருக்கு பக்தியோட சேவிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாங்க. பஜதி அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு வந்து இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இது யாருக்கு பொருந்தும் இந்த பஜதி அப்படின்னா, இனி போக போக வரும். யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னா பகவானுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆல்ரெடி நம்ம 3வது அத்தியாயம் படிக்கும்போது பார்த்தோம் இல்லையா, தேவ வழிபாடெல்லாம் பார்த்தோம். கரெக்டா? தேவ வழிபாட்டுல வந்து ஆக்சுவலி 3வது அத்தியாயத்துல ஒரு இடத்துல வரும், யஜ்ஞ பாவிதக அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? யஜ்ஞங்களால திருப்தி அடைந்த தேவர்கள் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, பதிலுக்கு அந்த உதவிகளை என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவ வழிபாடு பார்த்திருக்கோம். ஸோ அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஒன்லி இங்க என்ன அப்படின்னா ஒரு பிசினஸ் கனெக்ஷன் தான். கரெக்டா? நம்ம கொடுத்தா அவங்க கொடுக்காங்க. ஆனா பகவான் அப்படி கிடையாது. வித் லவ், அதோட யார் ஒருத்தங்க பக்தி பண்ணுவாங்களோ சோ பகவான் வந்து தன்னையே அங்க கொடுத்துருக்காரு. சோ தேவ வழிபாட்டுல அதை வந்து நம்ம பார்க்க முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம திருடன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது அத்தியாயத்துல பார்ப்போம். சோ இது எக்ஸாம்பிள் கூட நிறைய பார்த்துருக்கோம். ஹிரண்யகசிபு பிரம்மாவை வந்து தவம் பண்ணி இது பண்ணுவார் இல்லையா. சோ ஆனா அவர் அது வந்து எட்டர்னலா இல்ல, திருப்பி ஹிரண்யகசிபு அழிஞ்சு போறான். இப்படி ஏகப்பட்ட பேரு பார்த்தீங்கன்னா தேவ வழிபாடு பண்ணுவாங்க. ஆனா இந்த தேவ வழிபாடு பண்ணும்போது கிடைக்கும். ஆனா இப்படி கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படிப்பட்டது, தற்காலிகமானது, நித்தியமானது கிடையாது. ஆனா பகவானை வந்து நம்ம பக்தியோட, பஜதி அந்த வேர்டு வந்து இங்க சொல்லுவாங்க, பக்தியோட நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா அது வந்து நித்தியமானது, அப்படியே தொடரும். சொல்பம் அபியசிய தர்மசிய திராயத்தோ மகதோபயாத். கரெக்டா இல்லையா? இது வந்து இங்க மட்டும் இல்ல, கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். இது வந்து தற்காலிகமானது தேவ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதனால இப்படி பக்தியோட அவன் வழிபடும் பொழுது, அந்த யோகி வழிபடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, சர்வதா வர்த்மானோபி அப்படின்னு அவன் எந்த நிலையிலும் அல்லது எந்த செயலில இருந்தாலும், எப்படிப்பட்ட எனி சிச்சுவேஷன். சில டைம் நமக்கு வந்து இப்ப கிளாஸுக்கு வரணும், ஓ எனக்கு இன்னைக்கு இந்த வேலை இருக்கு, எனக்கு இன்னைக்கு லைட்டா உடம்பு முடியல. சோ இல்லைன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து சப்போஸ் நம்ம குழந்தைங்களால, சோ இன்னைக்கு குழந்தைனால இன்னைக்கு வர முடியாது, இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்கூல் லீவு, அதனால நமக்கு வர முடியாது. சோ எனக்கு இவ்வளவு நேரம் இன்னைக்கு உட்கார்ந்தா கிளாஸ், இன்னைக்கு காலையில இருந்து இத்தனை மணி நேரம் இருக்கு, இவ்வளவு நேரம் உட்கார்ந்தா எனக்கு டயர்ட் ஆயிரும். சோ இப்படி நம்ம நிறைய சாக்கு போக்கு சொல்லுவோம் இல்லையா. ஆனா இப்படி பகவான் பரமாத்மா நம்மளோட ஹிருதயத்துல இருக்காருன்னு தெரிஞ்சு யாருத்தங்க பக்தியோட பியூரா வழிபடுவாங்களோ அவன் வந்து 24/7 வந்து பக்தி சேவையில யார் ஒருத்தங்க இருக்காங்களோ அவர்தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஒருத்தங்க இருக்காங்களோ அவங்க வந்து என்ன ஆவாங்க அப்படின்னா, ச யோகி மயி வர்த்ததே, அப்படிப்பட்ட யோகி எப்போதுமே என்னோடையே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட் சோகரான்னு சொன்னாங்க இல்லையா, அவனை வந்து நானும் இழக்கதில்ல, அவனும் என்ன விட மாட்டான், அவன் என்னோடயே இருப்பான், நானும் அவனை வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பகவான் வந்து சொல்லுவாங்க. எப்பவுமே 24/7 அவங்க தூங்கும் போதா இருக்கட்டும், எழும்பும் நம்ம பார்க்கறதுக்கு நம்மளை போலயே தோணும் ஒரு தூய பக்தனோட கண்டிஷன். ஆனா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவன் தூங்கும் போதா இருக்கட்டும் சரி, முழிக்கும் போதா இருக்கட்டும், இல்ல டிராவல் பண்ணும் போதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது பங்கன்கள் கொண்டாடும் போதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அவன் பகவானோடவே அந்த ஸ்மரன்ல அவரை கனெக்ட் பண்ணியே அவனோட வாழ்க்கையை வந்து அவன் வாழ்வான். சோ அப்படிப்பட்ட பகவான் வந்து என்னோடவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பகவான் சொல்லுவாரு. சோ இதுல இருந்து நம்ம ஸ்ரீல பிரபுபாதோட 2-3 பர்போட்ல இருந்து 2-3 விஷயம் பார்க்கலாம். சோ பகவான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் பிரபுபாத் என்ன சொல்லுவாருன்னா, எல்லாரோட ஹிருதயத்திலையும் பகவான் வந்து பரமாத்மாவா இருக்காரு. என்ன இருக்காரு, ஸ்ரீரோதக சாய் விஷ்ணுவா இருக்காரு. ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இல்லையா, பகவான் எப்படி இருக்காரு, சங்கு சக்கரை கதை பத்மாவோட அவர் வந்து எல்லாரோட ஹிருதயத்திலையும் பரமாத்மாவா உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அந்த பரமாத்மாவும் நானும் வேறுபட்டவர்கள் அல்ல, யாரு பகவானும் வேறுபட்டவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்ல, பகவான் என்ன ரூபம் வேணாலும் எடுப்பார். ஏகப்பட்ட, இன்னைக்கு கூட அந்த கிளாஸ் தான் பார்க்க போறோம் இல்லையா, அவரோட அவதாரங்கள் பார்க்க போறோம் ஸ்பெஷல் கிளாஸ்ல. சோ என்ன ரூபம் எடுத்தாலும் எதுக்குமே எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எடுக்கும், ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு ஆபீசர் ரேங்க், ஒரு நல்ல ரேங்க்ல வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வரும்போது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால அவங்க படுக்க போகும்போது டிஃப்ரெண்டா இருக்கும், குழந்தைங்களோட ரிலேஷன்ஷிப்ல டிஃப்ரெண்டா இருக்கும். சோ ஆனா அந்த ஆள் மாறி பேர் மாற மாட்டாரு, அவரே தான்.
அதே போல பகவான் வந்து அவரோட கோலோக பிருந்தாவனத்துல நித்தியமா இருந்தாலும் அவர் கீழே இறங்கி ஏகப்பட்ட அவதாரங்கள் எடுக்காரு. பரமாத்மாவா இருக்காரு, பிரம்மனா இருக்காரு. நம்ம 3 விதமான உணர்தல் படிச்சிருக்கோம் இல்லையா, பகவானோட இது ரியலைசேஷன், பிரம்மன், பரமாத்மா, பகவான். சோ இப்படி எல்லாமே இருந்தாலும் அவராவே இருப்பாரு. அவருக்கும் மத்த இவ்வளவு அவதாரங்கள் எடுத்தாலும் எந்த விதமான அதுல வந்து இழப்போ இல்ல வந்து குறையோ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. சோ ஏன் பகவான் வந்து இப்படி ஏகப்பட்ட அவதாரங்கள் எடுக்கணும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவரு நிறைய ஏகப்பட்ட லீலைகள் புரியதுக்காக அவர் வேறுபட்ட ரூபங்கள்ல வந்து பகவான் வராரு. பரமாத்மா இருந்து நமக்கு என்ன இருக்காரு, உபத்ரஷ்டானும் வந்தச்ச, நமக்கு வந்து ஒரு மேற்பார்வையா பண்ணிட்டு இருக்காரு, நமக்கு சாங்ஷன் பண்ணுவாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பகவான் பண்ணதுக்காக அவர் பரமாத்மாவோட எல்லாரோட ஹிருதயத்திலையும் கருணையோட உட்கார்ந்துருக்காரு. அதுக்காக அவர் வேற பகவான் வேற அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கூடாது. சேம், 2 பேருமே சேம். 10வது அத்தியாயத்துல கூட நம்ம நிறைய பார்ப்போம் இல்லையா, நம்ம பகவானோட ஐஸ்வர்யங்கள் இனிதான் பார்க்க போவீங்க. சோ ஏகப்பட்ட ஐஸ்வர்யங்களை வந்து நம்ம அதுல பார்ப்போம். ஒவ்வொன்றிலையும் பகவான் வந்து எப்படி இருக்காரு, ஆதித்யர்களை நான் வந்து விஷ்ணுவா இருக்கேன், அப்புறம் நான் தான் ஆதியா இருக்கேன், நான் தான் அந்தமா இருக்கேன், நான் தான் நடுவா இருக்கேன், நான் தான் எல்லாருக்கும் அகம்பீஜ பிரதாபிதா, நான் தான் விதையளிக்கக்கூடிய தந்தையாகவும் இருக்கேன் அப்படின்னு. சோ இப்படியெல்லாம் இருந்தாலும் பகவான் வந்து அவருக்கு வந்து எந்த குறையும் இல்லை. அவரு பூரணமாக அவரோட லோகத்துல வந்து அவர் நித்தியமா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. சோ அப்ப ஏன் இவர் இவ்வளவு ரூபத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏகப்பட்ட 84 லட்சம் உயிர்வாழிகள் இருக்கு. சோ அதுல வந்து எல்லாரோட இச்சைகளும் டிஃப்ரெண்ட் இல்லையா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இச்சைகள் இருக்கு. அதுக்கு தக்கன பகவான் வெவ்வேறு ரூபங்கள்ல வராரு அப்படின்னு பிரம்மசமிதரை இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். ராமாதி மூர்த்திஷு கல்லா நியமேன திஷ்டு ஞானாவதாரம் அகரோ புவனேஷு இந்து அப்படின்னு ராமரா வராரு, வராகரா வராரு, ஓகேவா, வாமனரா வராரு, மத்ஸ்யாவா வராரு, ஏகப்பட்ட ரூபங்கள், என்னென்ன பண்டி ரூபம், என்னென்ன ரூபமோ இருக்க, எல்லா இடத்துலயும் எதுக்காக வராரு, பக்தர்களை பாதுகாக்கிறதுக்காக. சோ அப்படி வரும்போது சைட்ல ஒரு விஷயங்கள், ஒரு நதி போகும்போது சரியில்லை, இப்படி குப்பை கூழங்கள்லாம் இருக்கும்போது எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா. சோ அதே போல பகவான் ஏகப்பட்ட எதுக்காக மெயினா வராருன்னா அவரோட பக்தர்களை காக்கிறதுக்காக வராரு. வர வழியில அந்த வந்து துஷ்டர்கள் அபக்தர்களை எல்லாமே அவர் அழிச்சிட்டு, அசுரர்களை அழிச்சிட்டு அவர் போறாரு. சோ இதுக்கு அடுத்த செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் ஒருத்தர் தான், ஆனா எல்லாரோட ஹிருதயத்திலும் அவரு உட்கார்ந்து இருக்காரு. சோ எல்லாரோட ஹிருதயத்திலையும் அவர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு யோசிக்கூடாது. ஹரே கிருஷ்ணா, மூவ் பண்ணுங்க. ఎత్తనే మీరు ఎత్తనేసి ఇవ్వండి. ఇది నగాపళ ఎంత ஒருத்தர் தான், ஆனா బేరికాయ, ఇదంతా బేరికాయ வந்து அவர் உட்கார்ந்துட்டு இருந்ததுனால அவர் வந்து வேற நிறைய வேறு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கூடாது. நேற்று கூட மாதாஜி சொன்னாங்களான்னு சரி, எப்படி சூரியன் இருக்கு, ஒரு பல பாத்திரங்கள்ல நீர் வைக்கும் போது அந்த சூரியன் ஒருத்தர் தான், ஆனா எல்லா பாத்திரங்கள்லயும் அந்த தண்ணியில அவர் பிரதிபலிப்பாரா இல்லையா. சோ அப்ப சூரியன் நிறைய அப்படின்னு நினைச்சு கூடாது. அவர் ஒருத்தர் தான், எல்லா இடத்துலயும் அவர் வியாபிச்சிருக்காரு, பிரதிபலிக்கிறார். அதே போல பகவான் ஒருத்தர் தான், ஆனா எல்லாரோட ஹிருதயத்திலையும் அவர் பரமாத்மாவா வியாபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. சோ இப்படி இத ஒருத்தங்க இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்படி எல்லாரோட ஹிருதயத்திலையும் இருக்கக்கூடிய அந்த பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாரோட ஹிருதயத்திலையும் இருக்காரு அப்படின்னு நம்ம யார் ஒருத்தங்க உணர்வாங்களோ அவங்கதான் ஒரு பக்குவமான யோகி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த பக்குவமான யோகி, நம்ம அந்த நிலைக்கு நம்ம உயரும் பொழுது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, எல்லாரையுமே ஈக்குவலா பார்ப்போம். கரெக்டா, எல்லாரோட ஹிருதயத்தையும் பகவான் இருக்காரு. வித்யாவனிய சம்பன்னே பிராமணேக விகஸ்தினே சுனிச்சை வச்ச பாகேச்ச பண்டிதா சமதர்ஷனக. சோ ஈக்குவலா பார்ப்பான். பிளஸ் அவன் வந்து அவனுக்கு யார் மேலேயும் பொறாமையும் வராது. ஏன் பொறாமை வராது, எல்லாரோட ஹிருதயத்திலையும் பரமாத்மா இருக்காரு. சோ எல்லாரோட தந்தையும் பகவான் தான். சோ எல்லாரும் பகவானோட குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரோட அம்சம் அப்படின்னு நினைக்கும் போது அவன் வந்து யாரையுமே வேறு மாட்டான். சோ எல்லார் மேலையும் அவனுக்கு பொறாமையும் வராது. சோ இதெல்லாம் புரிஞ்சிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லாருமே 4 வித குறைபாடுகளுக்கு உட்பட்டவர்கள். கரெக்டா இல்லையா. சோ ஏன்னா அவர் வந்து அச்சிந்தையா, நம்மளோட இந்த குறையுடைய புலன்களால அவரை புரிஞ்சுக்க முடியாது. நம்மளோட புத்திக்கு அவர் அப்பாற்பட்டவர். அதனால இத புரியது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பிரபுபாத் வந்து இங்க சொல்லியாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஒரு நிமிஷம் தான். ஹரே கிருஷ்ணா. இல்லைன்னா நெக்ஸ்ட் பாகவதம் போலாம். ஏன்னா இன்னையோட ஸ்லோகத்துக்கும் இன்னையோட பாகவதம் கதைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஓகே, பகவான் எப்படி அங்க வியாபிச்சிருந்தாரு நம்ம அப்படின்னு பார்க்க போறோம்.
சோ இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி நாராயண நமஸ்கிருத்தியம் சொல்லிக்கலாம். நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரேத். ஆயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி முகம் கரோத்தி வாச்சாலம் பங்கும் லங்கே தேக்ரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தினதாரிணம் ஸ்ரீ பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு பாகவத்துல நம்ம பார்க்க போற ஸ்லோகம் 24வது அத்தியாயம் கிருஷ்ணலீலால கோவர்த்தனகிரியை பூஜித்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எப்படி பிராமணர்களோட மனைவிகளுக்கெல்லாம் அந்த முக்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல இன்னையோட இது கோவர்த்தனகிரி இது எண்டில் திருப்பி இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்லுங்க இப்போ கதையை முடிச்சுட்டு. ஸோ கோவர்த்தன் பார்த்தீங்கன்னா இது எல்லா பிராமணாஸ் எல்லாமே அந்த வேத சடங்குகள்ல எல்லாம் மும்பரமா ஈடுபட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதை கிருஷ்ணரும் பலராமரும் பார்த்துட்டு இருக்கும் போதே என்ன நடக்குது அப்படின்னா, பிருந்தாவனத்துல நந்த மகாராஜாவோட மற்ற ஆயர்குலம் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு யஜ்ஞம் பண்ணதுக்காக அவங்க எல்லாம் பிஸியா மும்பரமா அவங்க ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இதை கிருஷ்ணரும் பலராமரும் பார்க்காங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது இது எதுக்காக இந்த யஜ்ஞம் அவங்க பண்ண போறாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. ஏன் எப்படி தெரியுதுன்னா, அவர் முழுமுதற் கடவுள் இல்லையா. ஸோ எல்லாமே தெரிஞ்சவர். ஸோ இது இந்திரனுக்கு தான் யாகம் பண்ணுகாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக, ஏன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, பணிவோட அங்க இருந்த பெரியவர்களா இருக்கட்டும், நந்த மகாராஜாவா இருக்கட்டும், அவங்க கிட்ட எல்லாம் அவர் கேட்கிறாரு. என்ன கேட்காரு அப்படின்னு சொன்னா, இந்த யாகம் இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த யாகம் யாருக்காக பண்ணுவீங்க, இந்த யாகத்தை எதற்காக நீங்க பண்ணுவீங்க, இதனால நமக்கு என்ன நன்மை, இது யாரோட திருப்திக்காக இந்த யாகம் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்த மகாராஜா அவர் கேட்கிறாரு. சோ நந்த மகாராஜா அவர் கேட்கும் போது நந்த மகாராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்ச நேரம் மௌனமா உட்கார்ந்துட்டு இருக்காராம். ஏன் நந்த மகாராஜா அங்க மௌனமா உட்கார்ந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா, அவர் நினைக்கிறாரு இவன் ரொம்ப குட்டி குழந்தை, நம்ம இதோட விஷயங்கள் எல்லாம் சொன்னா, இந்த யஜ்ஞம் நம்ம எதுக்காக பண்ணுவோம் இதெல்லாம் அவருக்கு சொன்னா அவனுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நந்த மகாராஜா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாலும் கிருஷ்ணர் விடல. சம்டைம்ஸ் குழந்தைங்க இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு விஷயம் கேட்கும், நம்ம சொல்லலைன்னா அந்த குழந்தைங்களுக்கு புரியாது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசாம இருந்தாலும் அதுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சொல்லு சொல்லு சொல்லு, எப்படி புரிய வைக்கிறதுனே நமக்கு தெரியாது இல்லையா. சோ சேம் சிச்சுவேஷன்ல நந்த மகாராஜாவும் இருக்காரு. சோ அவர் என்ன செய்யாரு, இவனுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மௌனமாக இருக்காரு. சோ திருப்பியும் கிருஷ்ணர் விடல. உடனே அவர் திருப்பி சொல்ல ஆரம்பிக்காரு. ஏன்னா அதுக்கு பிறகு அவர் சொல்லல அப்படின்னு சொன்னா பகவான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்றாரு. ஒரு நல்ல ஒரு குணவான் எப்படி இருப்பான், இல்ல அது ஒரு தாராள மனசுடையவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவனுக்கு எந்த ரகசியமுமே இருக்காது, அவன் எல்லா இடத்துலயுமே ஓப்பனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் சொல்லுவாரு. ஓகே, பிரபுபாது கூட எப்பவுமே சொல்லுவாரு, நம்மளோட வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, க்ளோஸ்டா இருக்கக்கூடாது, திறந்த புத்தகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ எந்த ரகசியமும் இருக்காது, இதை சொல்லக்கூடாது அப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இங்க சொல்லுவாரு. சோ அடுத்தது நீங்க அதனால என்கிட்ட எதையுமே மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிருஷ்ணர் நந்த மகாராஜா தான் சொல்லுவாரு. சோ அதுக்கு பிறகு ஒரு 2-3 விஷயங்கள் அவர் சொல்லுவாரு. ஏன் சொல்லுவாரு அப்படின்னா, நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதோட ஒரு பலனை நம்ம எதிர்பார்த்துதான் செய்வோம் இல்லையா. நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நம்ம பலனை எதிர்பார்த்து சொல்ல. சோ அப்ப நம்ம பலனை எதிர்பார்த்து செய்யும்போது சம்டைம்ஸ் நம்ம புகழுக்காக பண்ணலாம், இல்ல நம்ம பலனை சம்டைம்ஸ் நமக்கு எதுக்கு இந்த விஷயத்த செய்யோன்னே நமக்கு தெரியாம செய்யலாம், இல்ல சம்டைம்ஸ் இப்படி இருக்கிறதுனால இங்க கிருஷ்ணர் கேட்காரு. சோ இது வேத சடங்குகளுக்கு படி இந்த யஜ்ஞம் நடக்குதா, இல்லை பலன் கருதி செய்யீங்களா, இல்ல இதோட விஷயத்தோட யாகத்தோட அர்த்தமே புரியாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிருஷ்ணர் கேட்காரு. கேட்கும்போது இத கேட்டதும் நந்த மகாராஜா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, இந்த சடங்கு இந்த யஜ்ஞம் நம்ம பரம்பரையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வைஷ்யாஸ் இல்லையா,
சோ வைஷ்யாஸோட டியூட்டி என்ன அப்படின்னா இந்த பசுக்களை மேய்க்கிறது, விவசாயம், மெயினா விவசாயம் பண்ணுது, பசுக்களை மேய்க்கிறது, பிளஸ் இந்த பொருளாதாரம், இந்த எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், கரெக்டா இல்லையா, அந்த இந்த விஷயங்கள்லாம் பண்ணுது, பொருளை வந்து விற்பனை செய்யுது. இந்த வேலை தான் நம்மளோட டியூட்டி, நம்மளோட வர்ணாசிரம் தர்மப்படி இதுதான் நம்மளோட டியூட்டி. சோ அப்ப இந்த விவசாயம் பண்ணணும், இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு மெயினா என்ன வேணும்? மழை வேணும். இந்த மழைக்கு அதிபதி யாரு அப்படின்னா இந்திரன். சோ அதனால நம்ம அவருக்கு ஒரு நன்றி கடன் நம்ம செஞ்சாகணுமே. சோ நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா, 3.12 படிச்சோம் இல்லையா, யஜ்ஞ பாவிதக அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு நன்றி கடனை செலுத்தினாதான் அவங்க நமக்கு தேவையானவற்றை கொடுப்பாங்க. சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த இடத்துல வந்து கிருஷ்ணருக்கு சொல்றாரு. சோ இத கேட்ட உடனே அதை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்லது கிடையாது. அங்கதான் நான் படிச்சோமே. சோ இப்படின்னு சொல்லிட்டு நந்த மகாராஜா சொல்லியாரு. இத கேட்ட உடனே இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் வந்து இந்த யாகத்தை அவ்வளவு சொன்ன பிறகுமே பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யாகத்தை வந்து நம்ம நடத்த வேண்டாம். சோ இதுக்காக அவர் வந்து ஒரு 2 காரணங்கள் சொல்றாரு. ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பகவத்கீதையில ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சோ நம்ம வந்து இந்த பௌதீக விஷயங்களுக்காக, இந்த இக உலக நன்மைகளுக்காக நம்ம வந்து தேவர்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அப்படி வழிபட்டு நமக்கு ஒரு நன்மை கிடைச்சா கூட அது வந்து ஒரு தற்காலிகமானதுதான். சோ அப்படின்னு சொல்லுவாரு. 2வது விஷயம், இப்படிப்பட்ட தற்காலிகமான விஷயங்கள் தேவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த தற்காலிக விஷயங்களும் யாரோட சாங்ஷன் பேர்ல தான் கிடைக்குது? அனுமதி, பகவானோட அனுமதியின் பேர்ல தான், பெற்ற பிறகுதான் நமக்கு அந்த நன்மைகள் வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பகவான் வந்து இங்க சொல்லுறாரு. சோ மத்தபடி அவங்களால தன்னிச்சையாக எந்த நன்மையையும் நமக்கு வழங்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. சோ இன்னும் ஒரு விஷயம் இந்த இடத்துல பகவான் ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் ஏன் சொல்லுறாரு அப்படின்னு சொன்னா, சம்டைம்ஸ் வந்தீங்கன்னா நிறைய இந்த தேவர்களா இருக்கட்டும், அவங்க சில டைம்ல ஏகப்பட்ட அவங்களுக்கு ஒரு பெரிய பொசிஷன் கொடுத்திருக்காரு இல்லையா பகவான் வந்து, பெரிய பொசிஷன் ஒவ்வொருத்தருக்கும், இந்திரனா இருக்கட்டும், வருணா இருக்கட்டும், சந்திரனா, எல்லாருக்குமே ஒரு பொசிஷன்ல இருந்து ஒவ்வொரு ரோலை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதனால இந்த பொசிஷன்னால அவங்களுக்கு வந்து அந்த என்ன ஆகும் அப்படின்னா கர்வம் வந்துடும். எனக்கிட்டதான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, நான் தான் இதை பண்ணுங்க. பிரம்மா கூட அவரோட பிரேயர்ஸ்ல சொல்லுவார், எனக்கு அந்த கர்வம் வராம பாத்துக்கோ. ஏன்னா ஒரு பெரிய விஷயத்தையே பகவான் கொடுக்காரு பிரம்மாக்கு, கரெக்டா படைப்பு தொழில கொடுக்காரு. அப்ப கொடுக்கும்போது பிரம்மா சொல்ல, இந்த கர்வம் எனக்கு வராம இருக்கணும், இதை ஒழுங்கா நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து பகவான்கிட்ட ப்ரே பண்ணுவாரு. சோ ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையிலையும் அப்படிதான். நமக்கு சம்டைம்ஸ் நம்மளோட செல்வமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பொசிஷனா இருக்கட்டும், அழகா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு கர்வம் வந்துடும். கரெக்டா? சோ இது வராம பார்க்கணும். இதுதான் குந்தி தேவியோட பிரார்த்தனைகள் இது எல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்கள், இந்த நல்ல ஒரு குடியில பிறக்கதா இருக்கட்டும், இந்த பொசிஷனா இருக்கட்டும், இந்த அழகா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உன்னை நினைக்க விடாம ஆயிருமே எனக்கு. கரெக்டா? இதெல்லாம் உன்னை நினைக்கிறதுக்கு எனக்கு தடையா அமைஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு குந்தி பிரார்த்தனைகள்ல வந்து அவங்க அழகா சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த இடத்துலயும் இவர் ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் பகவான் சொல்லுறாரு அப்படின்னா, இந்திரனுக்கு வந்து கர்வம் இருக்கு, அந்த கர்வத்தை அழிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக பகவான் வந்து இங்க வந்து இந்திரனுக்கு அந்த யஜ்ஞைய பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. சோ பகவான் எப்போ அவதாரம் எடுத்தாலும், எப்போ ஒரு லீலைகள் வந்து, ஒரு லீலை வந்து அவர் ஒரே ஒரு விஷயத்துக்காக ஒரு லீலையை பண்ண வரமாட்டாரு. அதுக்குள்ளடி ஏகப்பட்ட விஷயங்களுக்காக தான் பகவானோட ஒரு லீலைகள் இருக்கும். கரெக்டா இல்லையா? நிறைய விஷயங்களுக்காக நம்ம இதை மட்டுமே நம்ம பார்க்க கூடாது. சோ அதுல ஒரு விஷயம் வந்து இந்திரனோட கர்வத்தை, மெயின் விஷயம் வந்து இந்திரனோட கர்வத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த லீலையை வந்து இங்க பகவான் புரியாரு. சோ இது போக அவர் இன்னும் வந்து கர்ம மீமாம்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கர்மத்தை இது பண்ணி கொஞ்சம் தத்துவங்களை எல்லாம் இந்த இடத்துல சொல்லுவாரு. எப்படின்னா ஒரு நாத்திகனை போல பேசுறாரு. சோ பர்மம் சாக்ஷாத் தூ பர்மம் சாரி சாக்ஷாத் தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம். சோ அவர்தான் தர்மம். ஆனா அவர் இந்த இடத்துல, ஆனா அதை வந்து நம்ம வந்து தப்பா யோசிக்கக்கூடாது. பகவான் இங்க என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அவங்க அப்பாட்ட நந்த மகாராஜிட்ட சொல்லுவாரு, நீங்க இந்த தொழிலை பண்ணணும், இந்த விவசாயம் பண்ணதுக்காக நீங்க எந்த விதமான யஜ்ஞையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எந்த தேவதைகளையும் வழிபடணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட டியூட்டியை நீங்க பக்காவா பண்ணுங்க. நீங்க நம்ம ஒரு ஜென்மம் எடுத்திருக்கோம், அதுக்கு நமக்கு என்னென்ன கோட்டா இருக்கோ அதை நம்ம அனுபவிச்சுட்டு வந்து நம்ம போவோம், அடுத்த ஜென்மத்தை எடுப்போம். சோ உங்களுக்கு இந்த ஜென்மத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்து உங்களோட முந்தைய கர்ம செயல்களுக்கு ஏற்ப, வினைகளுக்கு ஏற்ப நீங்க வந்து உங்களோட விஷயங்களை வந்து நீங்க பண்ணிட்டு போங்க. இதுக்காக நெக்ஸ்ட் ஒரு ஜென்மத்தை வந்து நம்ம எடுக்க போறோம் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல வந்து அவர் சொல்லுவாரு. அதனால நீங்க இந்திரனுக்கு யஜ்ஞம் பண்ணணும்னு எல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. சோ அந்த நந்த மகாராஜா திருப்பி
எகைன் அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு இல்லையா, தேவதை இருக்கு. சோ அவங்கள விட்டுட்டு நம்ம இந்த லோகத்துல வந்து நம்ம கூடிய செயலை வந்து நம்ம என்ன செயலை செஞ்சாலும் அது வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நந்த மகாராஜாவும் அங்க இருக்கக்கூடிய மற்ற பெரியவர்களும் வந்து சொன்னாங்க. ஆனா இப்போ இதுல எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்லுவாங்க, அது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வைத்தியர் இருக்காரு. அந்த வைத்தியரோட ஒரு ஒரு டாப் கிளாஸ் வைத்தியர் இருக்காரு. ஆனா அந்த வைத்தியர் வந்து சம்டைம்ஸ் ஒரு நோயாளிக்கு மெடிசின் கொடுக்காரு. அப்படி கொடுத்தா கூட சம்டைம்ஸ் வந்து காப்பாற்ற முடியாம போயிடும் இல்லையா. நோயாளி வந்து அதே நேரம் பாத்தீங்கன்னா பகவானோட ஆசி அங்க கண்டிப்பா இருக்கணும், இருந்தாதான் அவன் பழைப்பான். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. சோ அவங்க வந்து நல்லா கவனிக்காங்க தன்னோட குழந்தைய. அப்படி நல்லா கவனிச்சா கூட அந்த குழந்தைக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாம இருக்குமா, அதுக்கு வர்றது வந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் வந்து சம்டைம்ஸ் நோய்வாய்ப்படுவாங்க, இல்லது அவங்க கெட்ட வழியில போறதுக்கு எல்லாமே சான்சஸ் இருக்கு. அதனால இது வந்து பௌதீக ரீதியான முழுமுதற் கடவுளின் அனுகிரகமும் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்த மகாராஜா வந்து இங்க வந்து சொல்றாரு. அதே போல நம்ம வந்து நம்மளோட செயலை செய்யறதுக்கு வந்து இங்க வந்து நம்ம கண்டிப்பா அந்த தேவர்களோட வழிபாடு வந்து நமக்கு கண்டிப்பா அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. சோ இத கேட்ட உடனே கிருஷ்ணர் வந்து திருப்பியும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவர் எதிர்த்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்திரனை வந்து வழிபடணும்னு உள்ள அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே நம்மளோட சொந்த உழைப்பாலதான் நம்ம அதோட பலனை, இது வந்து ஒரு தத்துவம் பேசுறாரு, நம்மளோட உழைப்பாலதான் நம்ம அதோட பலனை பெறுவோம். அவங்கவங்க நிலைமைக்கு ஏற்ப நம்ம வந்து நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ப நமக்கு ஒரு கீழலோகமோ இல்லது மேலலோகமோ இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம அடைவோம். அதனால நம்ம வந்து எல்லா கடமைகள் இப்படி நம்மளோட விஷயத்த நம்ம ப்ராப்பரா பண்ணும்போது நம்ம தேவர்களை வந்து நம்ம திருப்திப்படுத்தலாம். அதுக்காக அவங்கள வழிபடணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகே, அவருக்கு யஜ்ஞம் எல்லாம் பண்ணி அவரை வழிபடணும் அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் சொல்றாரு. சோ அப்ப அந்த இடத்துல வந்து இங்க நந்த மகாராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இங்க வந்து ஒரு 4 விதமான கடமைகளை வந்து நந்த மகாராஜா வந்து சொல்லுவாரு. என்ன சொல்லனா, ஒரு வைஷ்யரோட டியூட்டி. நந்த மகாராஜா வந்து இந்த இடத்துல என்ன சொல்லுவாரு அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து இப்படி சொன்ன உடனே தேவர்களை வந்து வழிபடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கிருஷ்ணர் வந்து இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னா, வர்ணாசிரம தர்மத்தை பத்தி திருப்பி சொல்லுவாரு. 4 விதமான வர்ணங்கள், பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா, 4 வர்ணங்கள் இருக்கு இல்லையா. சோ பிராமணா டியூட்டி, நம்மளோட டியூட்டியை மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியாரு. பிராமணா வந்து அவங்க வந்து வேதங்களை ஓதுறது அவங்களோட டியூட்டி. சத்திரியா வந்து இந்த மக்களை எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது அவங்களோட டியூட்டி. வைஷ்யாஸோட டியூட்டி என்ன அப்படின்னா, இந்த பசு, விவசாயம், வியாபாரம் இந்த விஷயங்களை பண்ணுறது அவங்களோட டியூட்டி. இந்த சூத்ரா வந்து மற்ற 3 பேருக்குமே அவங்க சர்வீஸ் பண்ணுறதுதான் அவங்களோட டியூட்டி. இதுதான் நம்மளோட கடமை. இதை மட்டும் நம்ம பண்ணிட்டு போயிட்டு இருந்தா போதும். இப்படி நம்ம எல்லாம் பண்ணி அவங்களை திருப்திப்படுத்தணும்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இங்க சொல்லுவாரு. சோ அதுக்கு பிறகு வந்து இவங்க என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த 3 குணங்களை பத்தியும் சொல்லுவாரு. ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்கு வந்து ஏற்ப வந்து நம்ம என்ன சொல்றது, ஒரு குறிப்பிட்ட குணத்துக்கு ஏற்ப இந்த படைப்பு, இந்த பராமரிப்பா இருக்கட்டும், இந்த அழிவா இருக்கும், இந்த எல்லா விஷயங்களும் நடக்குது. சோ அதுல வந்து இந்த மேகம், இந்த தீவிர குணம் ரஜோகுணத்தோட ஒரு இதனால இந்த என்ன சொல்லுது, இந்த மழை வருது, மேகம் உருவாகுது, இந்த மேகத்தினால மழை வருது, இந்த மழையினால இந்த பயிர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நல்லா வளருது. சோ அதனால இங்க இந்திரனுக்கு எந்த பங்கும் இல்லை, ஹரே கிருஷ்ணா, எந்த பங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய அவர் அடுத்த கடைசியா என்ன சொல்றாருன்னா, சோ நம்மளுடைய உறவு வந்து இந்திரனு கூட எல்லாம் இல்ல, தேவர்கள் கூட எல்லாம் இல்ல, நம்மளோட உறவு எங்க இருக்குன்னா இந்த விருந்தாவனத்தோடையும் இந்த கோவர்த்தனகிரியோடையும் இங்க இருக்கக்கூடிய பசுக்களோடவும் இங்க இருக்கக்கூடிய பிராமணாசோடவும் தான் நம்மளோட உறவு இருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிராமணர்களுக்கு உகந்த மரியாதையை கொடுப்போம், இந்த கோவர்த்தனகிரிக்கும் நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் சொல்றாரு. சோ நந்த மகாராஜாவும் கடைசியா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணிட்டு சோ நம்ம ஃபர்ஸ்ட் திருப்பியும் அவருக்கு முடியல, அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்திரனுக்கு ஒரு யஜ்ஞையை பண்ணிட்டு நம்ம இந்த விஷயம் கோவர்த்தனகிரிக்கு வந்து நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா பகவான் வந்து இங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை.
சரின்னு சொல்லிட்டு நந்த மகாராஜாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, கடைசி ஒத்துக்கிட்டு சோ எப்படி பண்ணலாம் அடுத்தது. சோ இப்ப திடீர்னு பண்ண சொல்லும் போது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டிஸ்கஷன் நடக்குது. உடனே கிருஷ்ணர் சொல்லுவாரு, ஆல்ரெடி தான் நீங்க யாகத்துக்காக எல்லா விஷயங்களும் வச்சிருக்கீங்களே, நிறைய நெய் வச்சிருக்கீங்க, அதுக்கு தியாகத்துக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட இருக்கு, தானியங்கள் இருக்கு, நெய் இருக்கு, இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கு. சோ அதை வச்சு ஏகப்பட்ட உணவுகளை வந்து தயாரிப்போம். பதார்த்தங்கள் எல்லாம் தருவான், பருப்பு, சாதம், லட்டு, இப்படி ஏகப்பட்ட விஷயம், ரசகுல்லா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து தயாரிக்காங்க. பிளஸ் வந்து பிராமணர்களையும் நம்ம இன்வைட் பண்ணணும். அவங்கள இன்வைட் பண்ணி அவங்களுக்கும் தேவையான அளவுக்கு அவங்களுக்கும் அவங்கள மரியாதை கொடுத்து அவங்களுக்கு தானமும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லுவாரு. அதே போல பசுக்களுக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களையும் அழகா டெக்கரேட் பண்ணி அவங்களுக்கும் தேவையான அளவு சாப்பாடு கொடுக்கணும், பிளஸ் கொடுக்கணும். இது போக இன்னும் இங்க பகவான் என்ன சொல்லுவாருன்னா, இன்க்ளூடிங் இந்த அங்க இருக்க மற்ற உயிர்வாழிகள், பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய மற்ற உயிர்வாழிகள், என்ன நாய், பூனை, இவங்களுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து கோவர்த்தன்கிரிக்கு வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சோ இங்க வந்து கிருஷ்ணர் வந்து இங்க என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு வைஷ்ய குலத்தோட கடமை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க இடத்துல சொல்லுவாரு. சோ கடமை வந்து அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய நிலமா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய மலைகளா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளோட டியூட்டியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லலாம். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, எல்லா உயிர்வாழிகளும், இன்க்ளூடிங் நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், பரிபாலனமா இருக்கட்டும், பிராமணாஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இதோட இம்பார்ட்டன்ஸை வந்து இங்க பகவான் வந்து சொல்லுவாரு. பிளஸ் கோவர்த்தனகிரியோட இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் மகிமை, ஏன் கோவர்த்தனகிரி வந்து இவ்வளவு மகிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஒரு இடத்துல சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி இந்த கிருஷ்ணலீலா வந்து ஆல்மோஸ்ட் 89 சாப்டர்ஸ் இருக்கு, அத்தியாயங்கள் இருக்கு. அதுல 4 அத்தியாயங்கள் வந்து கோவர்த்தன பூஜையை மட்டுமே சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஒன் ஆஃப் த இது வந்து கோவர்த்தனகிரி பூஜை, கரெக்டா? ஸோ இது எல்லா வருஷமும் நம்ம தாமோதர மாசம், இன்னைக்கு கூடிய சீக்கிரத்துல வரும் நவம்பர் மாசத்துல வரும் கார்த்திக் மந்த் வந்து இந்த கோவர்த்தன் கிரி பூஜை வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு டிஃப்ரெண்டா பண்ணுவோம். ஏன்னா அது ஏன் அப்படி பண்ணுவோம், ஏன்னா அடுத்தடுத்த சாப்டர்ஸ் அதுதான் வருது, இன்னும் 3 சாப்டர்ஸ் வந்து இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப ரொம்ப பாப்புலர். இன்னொன்னு இதை ஃபீஸ்டிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு அன்னக்குண்டு பண்ணுவோம், கரெக்டா இல்லையா? சாப்பாட்டினாலேயே, அன்னத்தினாலேயே ஒரு கோவர்த்தன்கிரியை உருவாக்கி, ஸோ ஏகப்பட்ட பதார்த்தங்களை படைச்சி நம்ம அன்னைக்கு அந்த ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன் நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் பிரபுபாத் வந்து கோவர்த்தன்கிரியோட மகிமைகளை பத்தியும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சொல்லுவாரு. ஓகே, கொஞ்சோண்டு பார்த்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ இந்த கோவர்த்தன்கிரி இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அவர் வந்து எல்லா விதமான வளங்களையும், நமஸ்தே கிரிராஜாய ஸ்ரீ கோவர்த்தனே நாமினே அசேஷ கிளேஷநாசாய பரமானந்த தாயினே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை வந்து ஒர்ஷிப் பண்றோம். எப்படி அப்படின்னா, நமஸ்தே கிரிராஜாய, இந்த கோவர்த்தனகிரி வந்து எல்லா மலைகள்லயும், மவுண்டன் இல்லையா, மலை இல்லையா கோவர்த்தன்கிரி, ஸோ எல்லா மலைகள்லயும் ஒரு டாப் மோஸ்ட் மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கிங் ஆஃப் ஆல் மவுண்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கோவர்த்தன ஸ்ரீ கோவர்த்தனே நாமினே அப்படின்னா, அந்த கோவர்த்தனுக்கு வந்து என்னோட நமஸ்காரங்களை வந்து நான் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவாங்க. கோவர்த்தனம், கோ அப்படின்னு சொன்னா என்னது, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா, பசுக்கள், இந்த கோபாசு, இந்த விரஜவாசிகள், ஸோ பிளஸ் வந்து பக்தர்கள், இவங்க எல்லாருக்கும் வர்த்தனம் அப்படின்னா நரிஷ்மெண்ட், வளங்களை கொடுக்கக்கூடியவர். ஓகே, அதான் கோவர்த்தனத்தோட மீனிங். சோ அந்த கோவர்த்தனத்தை வந்து நான் வந்து வழிபடுவேன், வளங்களை கொடுக்கக்கூடிய அந்த கோவர்த்தனுக்கு வந்து நான் என்னோட நமஸ்காரங்களை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவாங்க. அடுத்தது இந்த கோவர்த்தன் இன்னொரு விஷயம் என்ன செய்யுது அப்படின்னா, அசேஷ கிளேஷநாசாய, எல்லா விதமான கிளேஷங்களையும் இது அழிக்க வல்லது. இந்த கோவர்த்தன் பூஜை, கோவர்த்தனை ப்ரே பண்ணுவது, அவரை வந்து ப்ரேயர் பண்ணுவது வந்து எல்லா விதங்களும், 3 வகையான கிளேஷங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, 3 வகையான துன்பங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா,
அதிபௌதிக், அதிதேவிக், அதி ஆத்மிக் அப்படின்னு சொல்லி இந்த வகையான இப்படிப்பட்ட கிளேஷங்களை வந்து இது வேரோட அழிக்க வல்லதான் கோவர்த்தன பூஜை. பிளஸ் அப்படிப்பட்ட அவர் வந்து இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பரமானந்த தாயினே, பரம ஆனந்தம், ஒரு நித்தியமானந்த ஆனந்தத்தை வந்து இந்த கோவர்த்தன்கிரி வந்து நமக்கு கொடுக்க வல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவோம். சில நேரம் இப்ப எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா சிலவங்களுக்கு இப்ப சாப்பாடே எடுத்துக்கோங்களேன். சிலவங்க பாத்தீங்கன்னா ரெகுலரா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிடும். கரெக்டா இல்லையா? சோ கொஞ்ச நாள் சாப்பிடுவோம், அடுத்தது போர் அடிச்சிடும். சோ இப்படி சில விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்ச நாள் பண்ணுவோம். அது ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஒரு நகையா இருக்கட்டும், ஒரு அலங்காரமா இருக்கட்டும். சோ இப்படி ஏதாவது ஒரு விஷயம் பௌதீகமான பண்ண விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் கொஞ்ச நாள் பண்ணுவோம், அடுத்தது எல்லாமே ஒரு போர் அடிச்சு அது வந்து நமக்கு பிடிக்காமலே போயிடும். சோ ஆனா இங்க என்ன சொல்லுவாங்கன்னா பரம ஆனந்தம் எப்படி கொடுப்பாரு கோவர்த்தன் அப்படின்னா கண்டினியூஸா கொடுப்பாராம். அந்த பிரேக்கே இல்லாம போயிட்டே இருக்குமா, இன்னும் 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 போயிட்டே இருக்குமா. சோ இப்படின்னு இந்த இடத்துல வந்து இங்க சொல்லுவாங்க. சோ இந்த இன்னும் வந்து இந்த கோவர்த்தன் வந்து ஏன் வந்து கோவர்த்தன் வந்து அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா ராதாராணி டைரக்டா பர்சனலா டிக்ளேர் பண்ணுவாங்களாம். கோவர்த்தன் வந்து பகவானோட சேவகாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள டாப் மோஸ்ட் சேவகா அப்படின்னு சொல்லிட்டு ராதாராணி வந்து டைரக்டா டிக்ளேர் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா கிரிதாசா அப்படின்னு நம்ம படிச்சோம். கிரிதாசானா என்னது? சாரி, ஹரிதாசா அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம்? ஹரியோட தாசன், சேவகன் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனா கோவர்த்தன் வந்து ஹரிதாச வாரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹரிதாசன்னா என்னது? பகவானுக்கு சர்வீஸ் பண்ண. ஹரிதாச வாரியா அப்படின்னு சொன்னா எப்பவுமே பகவானோட சந்தோஷத்தை மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்களாம். பகவானை எப்படி சந்தோஷமா வச்சுக்குது, ஆனந்தமா வச்சுக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதே நேரம் அவங்களும் ஆனந்தமா இருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்ம ஏன்னா நம்ம ஆனந்தமா இருந்தாதான் அந்த ப்ராப்பர் பாவாவோட பகவானோட ஆனந்தத்தை வந்து நம்ம யோசிக்க முடியும். கரெக்டா இல்லையா? சப்போஸ் நம்ம பண்ணுவோம் பகவானோட சந்தோஷத்துக்காக இன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவோம், கஷ்டப்பட்டு போராடி பண்ணுவோம். ஆனா என்ன வந்துரும்னா சலிப்பு வந்துடும் சம்டைம்ஸ். கரெக்டா இல்லையா? நெக்ஸ்ட் டைம் சொல்லும் போது இப்போ ஒரு பிரசாதம், ஐயோ இன்னைக்கு பகவானுக்கு இது வச்சோம் இது வச்சோம் சூப்பர் சூப்பர் அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்ம உள்ள உள்ள இருந்து அந்த லவ் வரணும். கரெக்டா இல்லையா? அந்த ஆனந்தம், அந்த சந்தோஷமா. இப்ப சிலவங்களுக்கு நம்ம ஒரு வீட்டு வேலை ஏதாவது ஒண்ணு செய்யும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சிலவங்களுக்கு சில விஷயம் பிடிக்கும், சிலவங்களுக்கு சில விஷயம் பிடிக்காது. கரெக்டா? அந்த பிடிச்ச விஷயத்த பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரா பண்ணிக்கிட்டே இருப்போம், பிடிக்காத விஷயங்கள சோம்பேறி. சிலவங்களுக்கு பாத்திரம் தேய்க்கவே பிடிக்காது, நான் ஒரு கேர்ள் பாடியில இருந்து சொல்லுவேன். சிலவங்களுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒருத்தங்களுக்கு வீட்டு வேலை எதுவுமே செய்ய பிடிக்காது, வெளி வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும். சோ அதை வந்து அவங்க ஈஸியா எடுத்துட்டு போவாங்க. சோ ஆனா இந்த பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, இங்க கோவர்த்தன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா பகவானோட ஆனந்தத்தையும் இது பண்ணுவாங்க, அவங்களும் எப்பவுமே ஆனந்தமாவே இருப்பாங்க. சந்தோஷமா இருந்தாதான் ஒரு விஷயத்த பண்ண முடியும். அதனால அவரு ஹரிதாச வாரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. சோ எப்பவுமே மாஸ்டரோட சந்தோஷம் பிளஸ் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னும் இந்த கோவர்த்தன் கிரியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா ராசலீலா எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு ராதாராணி வந்து பகவான்கிட்ட வந்து கேட்காங்க. ஓகே, பர்சனலா கேட்காங்க. சோ நமக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் வேணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து பிளஸ் வித் கோபிஸோட லீலைகள் புரியதுக்காக ஒரு நல்ல ஒரு இடம் வேணும். எப்பவுமே எந்த ஒரு விஷயம் அதுக்கு ஒரு பக்காவா ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருந்தா நல்லா அழகா பண்ணணும்னு தோணும் இல்லையா? சோ அதே போல இங்க ராதாராணி லீலைகள் புரியதுக்காக ஒரு நல்ல ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. கேட்கும்போது பகவான் வந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிக்காரு, தவம் பண்ண ஆரம்பிக்காரு. ஆரம்பிச்சுட்டு அப்ப அவரோட ஹிருதயத்துல இருந்து ஒரு சின்ன கல்லு வருது, ஒரு பெபிள் வருது. அது வந்து வெளியில வந்து பெருசு 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 பெருசா ஆகி பல மீட்டர்ஸ் பெருசா ஆகுது. ஓகே, அதுதான் அப்படி வந்ததுதான் இந்த கோவர்த்தன் மலை. சோ பகவானோட ஹிருதயத்துல இருந்து வந்தது. சோ அதனாலும் கோவர்த்தன் கிரி வந்து அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. சோ எப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து சைத்தன்ய லீலால வந்து அவர் வந்து பக்த ரூபம், இந்த கலியுகத்துல ஒரு பக்த அவதாரமா எடுக்காரு, ஆனா அவர் பகவான் இல்லையா? சோ அதே போல இங்க பகவான் வந்து பக்த ரூபத்துல கோவர்த்தன கிரியா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சோ அதனால கோவர்த்தன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு விஷயம், விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா பிருந்தாவனத்துக்கு 5 கேர்டேக்கர்ஸ் இருப்பாங்களாம், டோர் கீப்பர்ஸ். சோ அவங்களோட கருணையை பெற்றாதான் நம்ம பகவானோட கருணையை வந்து நம்ம ஈஸியா பண்ண முடியும். எனக்கு
5 பேரோட பேரும் பெருசா ஞாபகம் இல்ல. ஒருத்தங்க வந்து கோபேஸ்வர் மகாதேவ் சிவபெருமான். ஓகே, இந்த ராசலீல எல்லா இடத்துலயுமே அவர் காவல் தெய்வமா இருப்பாரு. 2வது வந்து பிருந்தா தேவி. அதனாலதான் நம்ம எல்லா இடத்துலயும் பிருந்தா தேவி, துளசி தேவியை வந்து நம்மளோட பூஜைக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் பிரதானமா வைக்கும். அவங்களோட கருணை இல்லாமலும் பகவானோட கருணையும் வந்து நம்ம பெற முடியாது. 3வது வந்து குரு பரம்பரா, குருவோட ஆசீர்வாதம் கம்பல்சரி நமக்கு இருக்கணும், அவங்களோட பிளெஸிங்ஸ் இருக்கணும். 4வது வந்து இந்த கிரிராஜ், கோவர்தன் கிரி, இவரும் அவ்வளவு ஃபேமஸ். அதனாலதான் இப்ப நம்ம எல்லாம் போனாலும், பிருந்தாவன் போனாலும் இந்த கோவர்தன் பரிக்கிரமாவா இருக்கட்டும், கோவர்தன் பூஜையா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு விஷயம், ராதாராணின்னு எனக்கு யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, கேட்டு சொல்லி. சோ அப்ப வந்து இந்த இடத்துல இன்னும் நிறைய சின்ன சின்ன இன்சிடென்ட். இவங்க மெயின் விஷயம் நம்ம படிச்சுட்டோம், இந்திராவோட கர்வத்தை நீக்கிறதுக்காக தான் பகவான் இந்த கோவர்த்தன பூஜை லீலாவை பண்ணுவாரு. இன்னும் ஒரு விஷயம், ஒரு டைம் என்ன ஆகாரு அப்படின்னா, பகவான் ராதாராணியோட லீலைகள் புரிஞ்சுட்டு எங்க போறாரு அப்படின்னா, நிறைய சகீஸ் இருக்காங்க இல்லையா, அதுல ஒருத்தங்க வந்து சந்திராவளி வீட்டுக்கு அவங்க போறாங்க. இதை யாரு பாக்காங்க அப்படின்னா, கோவர்த்தன் வந்து பாக்காரு, கோவர்தன் கிரி வந்து பாக்காரு. பார்த்த உடனே இப்ப நான் ராதாராணிகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது, கிருஷ்ணர் வாய மூடு, சொல்லக்கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நான் சந்திராவளி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவர் சொல்றாரு, இது ஒரு கிரைம் இல்லையா, என்னால பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா நான் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு. அப்ப அவர் கேட்பாரு, அப்ப உனக்கு என் மேல லவ் இல்லையா அப்படின்னு. உன் மேல லவ் இருக்கு, ஆனா உன்னை விட ஜாஸ்தி லவ் எனக்கு ராதாராணி மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவர்தன் சொல்லுவாரு. சோ பகவான் மதன மோகன், அவங்க மதன மோகன மோகினி, அந்த பகவானையே மயக்கக்கூடியவங்க. சோ அவங்க மேல எனக்கு இன்னும் அதிகமான லவ் இருக்கு, அதனால நான் கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப பகவான் வந்து யோசிச்சு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாரு. அதுக்காகவும் இந்த கோவர்த்தன லீலையை அவர் பண்ணி காட்டினாரு. இதெல்லாம் சின்ன சின்ன சைடு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு லீலைக்கு ஒரே ஒரு விஷயத்துக்காக பகவான் ஒரு லீலையை புரியுதுல, நிறைய விஷயங்கள். அதுல ஒரு லீலை என்ன அப்படின்னா, அதுக்காக தான் அவர் 7 நைட்டு 7 பகல் வந்து அந்த கோவர்த்தன் மலையை வந்து அவர் தூக்காரு. ஏன்னா அப்ப வந்து கோவர்த்தன்கிரி என்ன சொல்வாரு அப்படின்னா, சரி ஓகே நானும் சொல்லல, வாயை மூடிக்கிறேன், ஆனா ராதாராணி வந்து எக்ஸ்பர்ட், பயங்கர எக்ஸ்பர்ட். அவங்க எப்படின்னா, உன்னோட பாதம் பட்ட தடம் இருக்குமே, நீ இங்க இருந்து சந்திராவளி வீட்டுக்கு போன தடம் இருக்குமே, அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நீ அங்கதான் போன அப்படின்னு சொல்லிட்டு கோவர்த்தன் சொல்லுவார். அதுக்காகவும் பகவான் இந்த லீலையை புரியாரு. ஏன்னா 7 பகல் 7 நைட்டு அவரு அந்த இதுல தூக்குறாரு இல்லையா, அப்ப இந்த ஃபுல் இந்திரன் வந்து அந்த மழையை பெய்ய வைக்கிறார் இல்லையா, பொய்யும் போது இது தூக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து ராதாராணிக்கு தெரியாது. பிளஸ் அந்த 7 நாள் மழை பெய்ஞ்சு அந்த ஃபுட் பிரிண்ட், அந்த பாதம் பட்ட இடம் எல்லாம் அழிஞ்சு போயிருமா. இதுக்காகவும் பகவான் வந்து ஒரு இந்த லீலையை புரிஞ்சாரு அப்படின்னு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கோபீஸ், அவங்களுக்காகவும் இவர் பண்ணுவாரு. கோபீஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட பெரியவங்க, அவங்களோட மாமியார் இருக்கட்டும், அம்மா இருக்கு, அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டெய்லி சூரிய வழிபாடு பண்ண சொல்லுவாங்க. எதுக்கு சூரிய வழிபாடு பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு குட் ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே வந்து சூரிய வழிபாடு பண்ண சொல்லுவாங்க. ஆனா இவங்க எந்த நேரமும் பகவானே நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கிருஷ்ணர் தான் பிரதானம். சோ அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பாடா காலையில சூரிய வழிபாடு பண்ணும்போது கூட அவங்க நினைப்பாங்களாம், சீக்கிரமா மறைஞ்சிரு, நீ எப்ப மறைவியோ அப்பதான் ஈவினிங் வரும், சாயங்காலம் வரும், சாயங்காலம் வரும்போது பகவான் வருவாரு, மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அவன் வருவானே, அப்ப எங்களுக்கு அவனோட தரிசனம் கிடைக்குமே, அவனோட அசோசியேஷன் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க ப்ரே பண்ணுவாங்களாம். அதே போல கோபாசும் மூணை வழிபடுவாங்க, சந்திரனை வழிபடுவாங்க. அவங்க எப்படி வழிபடுவாங்கன்னா, ஈவினிங் சந்திரனை வழிபடும்போது சொல்லுவாங்க, அந்த சந்திரனை எதுக்காக வழிபடுவாங்க, வளங்களை கொடுக்கக்கூடியவர் இல்லையா, சோ ஹெல்த்துக்காக வழிபடுவாங்க. ஏன் நல்ல ஹெல்த்தை கொடு, ஏன் கொடுத்தேன்னா தான் நாங்க நாளைக்கு காலையில நீ சீக்கிரமா இதை பண்ணிட்டு நாளைக்கு காலையில நாங்க பகவானோட எங்க சொல்லலாம், இந்த பசுவை மேய்க்கிறதுக்கு அவரோட லீலைகள் புரியறதுக்காக நாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபர்களா இருக்கட்டும் கோபிகளா இருக்கட்டும் இவங்க இப்படி நினைக்காங்க. சோ இதுக்காகவும் பகவான் வந்து அவங்களோட எப்பவுமே இருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு செப்பரேஷன் இருக்கு இல்லையா, பகல் பொழுதா பகவானை பார்க்க முடியல கோபாஸ் வந்து ராத்திரி ஃபுல்லா அவரோட கனெக்ஷன்ல இருக்க முடியலையேன்னு நினைக்காங்களே, இதுக்காக 7 நாட்கள் வந்து 7 பகல் 7 நைட் வந்து அவர் கோவர்த்தனை தூக்குறாரு. சோ எல்லாரும் அதுக்கு கீழே பசுக்களா இருக்கட்டும், கோபாஸா இருக்கட்டும், கோபிகளா இருக்கட்டும், எல்லாவித ரசங்களும் அந்த 7 நாட்கள்ல வந்து நடக்குது, எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவும் பகவான் வந்து இந்த கோவர்த்தனகிரி லீலாவை வந்து இங்க நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இப்படி கோவர்த்தன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேல வந்து நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வரும். ஓகேவா?
ஸோ அதுக்கு பிறகு இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க எல்லாமே டெக்கரேட் பண்ணி இந்த பசுக்களா இருக்கட்டும், இந்த கோபாஸா இருக்கட்டும், கோபிஸா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இதை ரெடி பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே இந்த கோவர்த்தனகிரியை வந்து வித்து அவங்களோட பசுக்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க கொடுக்காங்க. ஸோ அந்த பசுக்களோட அவங்களுக்கும் டெக்கரேட் பண்ணி இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கோவர்த்தனகிரியை வந்து சுத்தி வராங்க. ஹரே கிருஷ்ணா. சோ இதுல இருந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த கதை எப்படின்னா, இனி பகவான் தான் அந்த கோவர்த்தன்கிரியா அந்த ஜைஜாண்டிக்கா ஃபார்மா மாறி அந்த கோவர்த்தன் இதுக்குள்ளாடி அவரே போயிடுவாரு. ஆனா அதே நேரம் வெளியிலயும் பகவான் வந்து பர்சனலா அவரோட ரூபத்துல அவர் இருக்காரு. இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, அவரு இதயத்துக்குள்ளாடியும் பரமாத்மா இருக்காரு, வெளியிலயும் அவர் இருப்பாரு, எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருப்பாரு. ஸோ அதே போல பகவான் வந்து இங்க கோவர்த்தன்கிரியா மாறி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பதார்த்தங்கள், அந்த போகா, அந்த விஷயங்களை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். அக்செப்ட் பண்ணி அதை பிரசாதம் விநியோகம் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி அந்த ஒரு 5 இது சொன்னீங்கல்ல, கோபேஷ மகாதேவ், கொஞ்சம் சொல்லுங்க. கோபேஷ மகாதேவ் சொன்னேன், கிரிராஜ் கோவர்த்தன்கிரி சொன்னேன், பிருந்தாதேவி, மூணாவது இன்னும் குரு பரம்பரா, இன்னொருத்தங்க ராதாராணின்னு நினைக்கிறேன். 5 பேர் உண்டு. இன்னொன்னு ராதாராணி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பிருந்தாவனத்தோட பிரைம் இதுவே வந்து ராதாராணி தான். அதனால ராதாராணி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஊகம் தான். நான் அதை பார்த்துட்டு சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா பிரபு. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. நீங்க சொன்ன விஷயத்துல ஒரு நிமிஷம் ரொம்ப பிடிச்சி, சூரிய உதய பகல்ல முடிஞ்சு ஈவினிங் வர்ற காத்திருக்குன்னு பகவான் சொன்னீங்கல்ல, ரொம்ப அற்புதமா இருக்கு. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருந்து, ஒரு புதுமையா இருந்து கேட்பதுக்கு. இது மேக்சிமம் கோவர்த்தன்கிரி என்னோட ஸ்லோகத்துக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடு. ஏன் அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா அவன் பகவானே நினைச்சிட்டு இருப்பான் இல்லையா. சோ அதே போல இங்க கோபாசா இருக்கட்டும், கோபிஸா இருக்கட்டும், அவங்க வேற வேற நேற்றுள்ள ஸ்டோரி அப்படிதானே, பிராமணரோட மனைவிகள் அவங்க போணும் தான் இருந்தது. சோ அவங்க எல்லா சூழ்நிலைகளையும் பகவானையே நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஒரு மனசுக்கே ஒரு குழந்தை மாதிரி இருந்தது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஏதாவது டவுட் இருக்கா? எங்கேயாவது விட்டு போயிருந்தானா கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒரு லீலா, ரொம்ப அழகா இருக்கும். இன்னும் உள்ளது இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட 4 சாப்டர்ஸ் வந்து இதுல கோவர்த்தன்கிரியை பத்தி தான் சொல்லுவாங்க பாகவதத்துல. மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. லாஸ்ட் வீக் பிரபு கிளாஸ் எடுத்தப்போ உங்களோட ஒரு ரியலைசேஷன் பிருந்தாவனம் அந்த இதை பத்தி கேட்க சொன்னாரு. டைம் இருக்கா? 7 மணி என்னாச்சு? 10:30 ஆகுது. ஆமா, உங்களுக்கு டைம் இருந்தா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. பிறகு தருமத்தாஜி என்ன சொல்லுவான்னு தெரியாது. மாதாஜி சொல்லுங்க மாதாஜி, சூப்பரா இருக்கு கிளாஸ். கிருஷ்ணா கோவிந்தா. ஆக்சுவலி நான் ஷார்ட்டா சொல்லுங்க, பெருசா சொல்லல. ஏன்னா அதனால ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 2 இயர்ஸ் பேக் வந்து பிருந்தாவன் சஃபாரி அப்படின்னு எல்லா வருஷமுமே பாத்தீங்கன்னா குருமராஜோட ஒரு சஃபாரி ப்ரோக்ராம் ஒரு 15 days நடக்கும். ஸோ அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் சவுத் இந்தியா டூர் போனாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விருந்தாவன் ஒரு 15 days இருக்கும் அந்த ப்ரோக்ராம். அப்ப அந்த ப்ரோக்ராம்ல வந்து நாங்க விருந்தாவன் போயிருந்தோம். அதுல வந்து நான் போயிருந்தேன், நானு, சம்பகா மாதாஜி, இன்னொன்னு கௌரவபிரேமி மாதாஜி இங்க இருக்காங்களான்னு தெரியல. ஸோ நாங்க எல்லாருமே கனெக்டட், பிளஸ் தருவோட மாமனார் மாமியார், இப்படி நிறைய பேர் போயிருந்தோம் அந்த சஃபாரிக்கு. ஸோ வேர்ல்டு வைடு குரு மகாராஜோட டிவோட்டிஸ் வந்து அந்த ப்ரோக்ராம் வருவாங்க. ஸோ அப்படி நாங்க போயிருக்கும் போது காலையில ஃபுல்லா அவரோட ப்ரோக்ராம்ஸ். அந்த விருந்தாவன்ல வந்து 5000க்கு மேல டெம்பிள் இருக்கு விருந்தாவன்ல மட்டுமே. ஸோ அப்படி அதுல நிறைய வந்து பகல்ல கூட்டிட்டு போவாங்க. ஈவினிங் ஆனா எங்களுக்கு வந்து நாங்க பிரைவேட்டா போக முடியாத இடங்களுக்கு போவோம். அப்ப எங்களுக்கு வந்து குரு பிரபுன்னு ஒருத்தர் அங்க இருக்காரு. சோ அவர் வந்து ஒரு நாள் எங்களை வந்து ராதாராணியோட மாமியார் வீடு ஜாவத், கரெக்ட் தானே தரு? ஜாவத் அங்க கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அங்க போறோம். அந்த டெம்பிள் வந்து ரொம்ப பராமரிப்பா இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க போகும்போது எங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லாததுனால நாங்க எதுவுமே எடுத்துட்டு போல, ஒரு ஃப்ளவர்ஸ் கூட அங்க எடுத்துட்டு போகல.
ஸோ ஃப்ளவர்ஸ் ஏன்னா ஆல்ரெடி அன்னைக்கு வந்து ஒரு ராதாராணிக்கு வந்து அவங்களோட ஒரு ரூமு, அது ஒரு பில்டிங், ஒரு பேலஸ். அங்க வந்து அவங்களோட ரூம்ல ஒரு கட்டில் வாங்கி அன்னைக்கு வந்து அதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆல்ரெடி எல்லாம் வாங்கி எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கெல்லாம் போயிருந்தோம். ஸோ அப்போ போகும்போது அங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டை சுத்தி எந்த ஒரு ஃப்ளவர்ஸோ ஒரு செடியோ ஒரு ஒண்ணுமே இல்லை. அங்க போனோம், ரொம்ப இதா இருந்தது. அப்ப எல்லா மாதாஜிஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை பெருக்கி கழுவி தொடச்சி, பெரிய பராமரிப்பு இல்லை, கழுவி தொடச்சி எல்லாமே பண்ணாங்க. அன்னைக்கு நாங்க போயிருந்தோம். ஆனா எங்களுக்கு பூவெல்லாம் எடுத்துட்டு போனோம், எதுவுமே தெரியல. அப்படி நாங்க பெருக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மெல், ஒரு ஒரு பன்னீர் ரோஸோட ஒரு ஸ்மெல் எங்க எல்லாருமே ஃபீல் பண்ணோம். பண்ணின உடனே எல்லாருமே சொன்னோம் இது எங்க இருந்து. ஆனா அது வரதுக்கு அப்ப அந்த பிரபுவும் சொன்னாரு இது எங்க இருந்து வருதுன்னே தெரியல மாதாஜி. ராதாராணி அப்ப அங்க இருந்து ஒருத்தர் சொல்லாரு ராதாராணி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாரும் நான் ரொம்ப பண்ணல, நீங்க எல்லாரும் ரொம்ப சர்வீஸ் பண்ணீங்களே, ராதாராணி இப்ப வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நாங்க ஒரு 3 தடவை அன்னைக்கு வந்து அந்த ஃபீல் வந்து நாங்க பண்ணணும். அந்த ரோஸோட ஸ்மெல் வந்து பயங்கரமா வந்தது. ஆனா பார்த்தோம் எல்லா இடமும், ஏன்னா ஒரு ஒரு ஃப்ளவர்ஸ் கூட அங்க இல்ல, நாங்க கொண்டும் போகல. ஆனா வந்து அந்த அது வந்து அதை உணர்ந்தோம் நாங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டேன், அது ரொம்ப இதா இருந்தது எங்களுக்கு, அப்படியே ஒரு இதுல ஃபீல் ஆச்சு. ஸோ ராதாராணியோட கருணை கிடைக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணர் கூட கொஞ்சம் கொடுத்துருவாரு, ராதாராணி வந்து ரொம்ப கஷ்டம் அவங்களோட கருணையை பெறதுக்கு. ஸோ கோவர்த்தன் வந்து ஏன் அவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா ராதா ராணி டைரக்டா வந்து அவங்கள வந்து இது பண்ணுவாங்க கோவர்த்தனை. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பா இப்ப தாமோதர் மாசத்துல வந்து கார்த்திக் மந்த்ல அது வருது, எல்லாருமே நல்ல செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த ஃபங்க்ஷன். ஓகே, அது திருப்பி கிளாஸ் கொடுப்பாங்க. ஹரே கிருஷ்ணா மாதா. சாரி மாதா. ஓகே, இந்த டைம் கிடைக்கும் போது நான் கிளியரா சொல்லுங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ யாருக்கும் வேற எந்த டவுட்ஸோ இல்லை கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம ரீகேப் பண்ணலாம் மாதாஜி. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சிவானி மாதாஜி ரீகேப் பண்றாங்க. ஐயோ, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும், பக்தர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு ஸ்லோகம் வந்து 6.31 வந்து என்ன பார்த்தோம்னா, பக்குவமான யோகிகளோட செயல்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மாதாஜி சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாரோட இதயத்திலையும் பகவானை பார்ப்பாங்க, எல்லார்கிட்டையும் வந்து பகவான் வந்து பரமாத்மா உருவுல இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி பார்த்துட்டு அவங்க வந்து பகவானும் பரமாத்மாவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வித் லவ்வோட வந்து அவங்க டிவோஷனல் சர்வீஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பகவான் வந்து எப்படி இருப்பாருன்னா, ச யோகி மயி வர்த்ததே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து என்னை விட்டு எந்த சூழ்நிலையிலையும் பிரிகிறது இல்ல, என்னோடயேதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பகவானுக்கும் பரமாத்மாவுக்கும் எந்தவித வேறுபாடு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து மாதாஜி சொன்னாங்க. எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்களோ அவங்களும் ஒரே மேன் தான், அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்தாலும் அவங்க ஒரு மேன் தான், ஒரே ஆளுதான், நபர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் மூலமா நம்ம பரமாத்மாவுக்கும் பகவானுக்கும் உரிய வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் வந்து பகவான் வந்து வெவ்வேறு உருவங்கள் ஏற்கிறாங்க, வெவ்வேறு அவதாரம் பண்றாங்கன்னா, நம்மளோட டிசைருக்கு ஏத்தாப்புல பகவான் வந்து நம்மளுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க, வர்றாங்க, அவதாரம் பண்றாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இப்படி வெவ்வேறு அவதாரம் எடுக்கிறாங்க. ஆனா வந்து சுயம் வந்து ஒரு ஆளு தான், கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறத இந்த சூரியனோட உதாரணத்தோட விளக்குனாங்க. சூரியன் வந்து மேல இருக்கும், அதுக்கு கீழே வந்து நிறைய பாட்டு வச்சா ஒவ்வொரு பாட்டுலயும் வந்து நிறைய சூரியன் தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் மூலம் வந்து ஒரு ஆளு கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறத வந்து இந்த எக்ஸாம்பிள் மூலமா விளக்குனாங்க. இத வந்து யாருனால புரிஞ்சுக்க பக்குவமான யோகினாலதான் பகவான் வந்து எல்லாரோட இதயத்திலயும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அந்த 4 வித குறைபாடுல வந்து உள்ளவங்கனால இதை வந்து புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறத இந்த பகவத்கீதை ஸ்லோகத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்டோம்.
நெக்ஸ்ட் வந்து பாகவத லீலையில வந்து கோவர்த்தனா பூஜா பார்த்தோம். கோவர்த்தனா பூஜால வந்து நந்த மகாராஜ் வந்து இந்திரனுக்கு வந்து யாகம் பண்ணலான் இருப்பாங்க. அத வந்து கிருஷ்ணர் வந்து பண்ண வேணாம் அப்படிங்கிறத தடுப்பாங்க. அதுக்கு வந்து நிறைய வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னப்பா பண்றீங்க அப்படின்னு கேட்கல ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்க. ஒரு குணவான் வந்து கிருஷ்ணருக்கு வந்து நந்த மகாராஜ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்து அத வந்து நீங்க வந்து எனக்கு வெளிப்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு நல்ல இது சொல்லுவாங்க. ஒரு குணவானா இருக்கிறவங்க வந்து எந்த சீக்ரெட்டும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொன்னனால இவங்க வந்து நந்த மகாராஜ் வந்து கிருஷ்ணர்ட்ட சொல்லுவாங்க. நிறைய இது சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேருமே நிறைய வாக்குவாதம் மாதிரி பண்ணுவாங்க. நீ இந்த இது பண்ணணும்னு சொல்லிட்டு நந்த மகாராஜ் சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய இது சொல்லுவாங்க. நந்த மகாராஜ் வந்து இதை ஏன் பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னா, நாமனா வைசியர்கள், நம்மளுக்கு வந்து மழை வந்து ரொம்ப முக்கியம். பசு பராமரிப்பு, விவசாயம் பண்ணணும், இதுக்கெல்லாம் வந்து மழை முக்கியம். அந்த மலைக்கு அதிபதி வந்து இந்திரன், அதனால நாம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த நந்த மகாராஜ் சொல்லுவாரு. கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த இடத்துல வந்து கர்ம மீமாம்சா அப்படிங்கிற கொள்கையை பேசுறதா மாதாஜி குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது நாம என்ன பண்றோமோ அதுக்கு ஏத்தாப்புல, நம்ம கர்மத்துக்கு ஏத்தாப்புலதான் நம்ம இதெல்லாம் கிடைக்குது, அதனால இதெல்லாம் வழிபட வேணாம். நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது நம்ம இதுல எழுதி வச்சிருக்கு, அது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. நிறைய டிபேட் 2 பேருக்கும் நடக்குது. கடைசியில வந்து கிருஷ்ணர்ட்ட வந்து இது பண்ணி பேசி ஜெயிக்க முடியல. அவர் வந்து கிருஷ்ணர் வந்து லாஸ்டா சொன்னாரு, 4 வர்ணத்தவருக்கும் 4 வித கடமைகள் இருக்கு. அது மாதிரி நம்மளுக்கு வந்து வியாபாரம் இந்த மாதிரி இது இருக்கு. நம்ம வந்து முழுசா எதை சார்ந்து இருக்கிறோம்னா இந்த கோவர்த்தன் கிரியை தான் சார்ந்து இருக்கோம். நம்ம பசு பராமரித்தலுக்கும் விவசாயம் பண்றதுக்கு பிராமணர்களை இது பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நாம வந்து இந்த கோவர்த்தனை தான் இது பண்ணியிருக்கோம். சார்ந்து இருக்கிறனால நம்ம கோவர்த்தனுக்கு பூஜை பண்ணா போதும். எல்லாத்துக்கும் தனித்தனியா பண்ணணும், எல்லா தேவர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, கோவர்த்தனுக்கு பண்ணா போதும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் சம்மதிச்சு கோவர்த்தனுக்கு வந்து பூஜை பண்ணாங்க. அப்புறம் லாஸ்டா வந்து மாதாஜி வந்து கோவர்த்தனத்தோட ஸ்பெஷல்லாம் நிறைய சொன்னாங்க. அதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா, எப்படி வந்து கோவர்த்தன் கிரி வந்து அதாவது ராதாராணிக்கு வந்து இது வந்து பெர்ஃபெக்ட் பிளேஸ், லீலா வந்து பண்றதுக்கு வந்து பெர்ஃபெக்ட் பிளேஸ் அப்படிங்கிறது எனக்கு இது வந்து புதுசா இருந்துச்சு. பகவானோட இதயத்துல இருந்து கல் வடிவுல வந்ததுதான் இந்த கோவர்த்தன் கிரிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாதாஜி. அப்புறம் இன்னொரு பாஸ்ட் டைம்ஸ் வந்து சந்திராவளி வீட்டுக்கு வந்து போறதுனால அதை வந்து சொல்லக்கூடாதுங்கிற இதுக்காண்டி இவர் வந்து கோவர்த்தனை லிஃப்ட் பண்ணாங்க அப்படிங்கறது சொன்னாங்க. நிறைய லீலா சொன்னாங்க. எனக்கு இது ரெண்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மெயின் லீலா வந்து இந்திரனோட கர்வத்தை அழிக்கிறதுக்காக தான் பகவான் இந்த லீலையை புரியும். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப சூப்பரா இருந்தது மாதாஜி. ரீகேப் நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க ராதாராணியை பத்தி சொன்னது எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் ஆச்சு மாதாஜி. நீங்க சொல்ல சொல்ல அப்படியே விருந்தாவனுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது மாதாஜி. Very well. Hare Krishna. Thank you Mataji. Thank you Prabhuji. Thank you Anukula Mataji, Shivani Mataji. ரொம்ப ஒரு அழகான கிளாஸ். அதுக்கு இன்னும் சிறப்பான ஒரு ரீகேப். தேங்க்யூ மாதாஜி. நம்ம இப்போ வாஞ்சகல்ப சொல்லி கிளாஸ் முடிச்சுக்கலாமா மாதாஜி? पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव की जय। श्रील प्रभुपाद की जय। गुरु महाराज की जय। हरि हरि बोल। श्रीमद् भागवत। हरे कृष्ण माताजी। हरे कृष्ण माताजी। हरे कृष्ण माताजी।